ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இதில் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுக்கறதுக்கு தான் இந்த இன்ட்ரோடக்ஷன். அது என்னன்னா, நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலோட நேம் ஸ்பெக்ட்ரம் சினிமா. ஸோ வேர்ல்டு சினிமாஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் அந்த சேனல்லையும் வரும், இதுலேயும் வரும். பட் அது என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு போக போக தெரியும். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரியே அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ். அந்த சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு ஈவினிங் வரும். அதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். தேங்க்ஸ். ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்கிற வால் டு வால் அப்படின்ற ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாயிலர்ஸோட பார்த்தலாம். இந்த படத்துல நம்ம கதாநாயகனான ஊசாங் சியோல் நகரத்துல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு இந்த சியோல் நகரத்துல எப்படியாவது ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிடணும் அப்படின்றதா இவரோட நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சியோல் நகரத்துல உள்ள ரியல் எஸ்டேட் கார்பரேட்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸா பில்ட் பண்ணி அது மக்கள் மத்தியில அந்த அபார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கிரேஸா உண்டாக்குறாங்க. சோ இதனால மக்கள் எல்லாம் போட்டி போட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்ல நம்ம கதாநாயகன் ஒருத்தர் தான். அப்படி நம்ம கதாநாயகன் அந்த வீட்டை வாங்கி அங்கே போய் நம்ம நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம் அப்படின்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் வேலை கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் நம்ம நைட்டு படுத்தா தூக்கம் வரல. என்ன ரீசன் தெரியுமா? அந்த வீட்டுக்கு மேல் ஃப்ளோர்ல இருந்து சவுண்ட் வருது, ஒரு மிஸ்டீரியஸான நாய்ஸ் கேட்குது. அது அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சரின்ட்டு போய் இவர் தனக்கு மேலே உள்ள ஃப்ளோர்ல போய் கேட்குறாரு அவன்கிட்ட, அங்கே ஒருத்தர் இருக்கா, அவன்கிட்ட நீ தான் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, தூங்க முடியல அப்படின்ட்டு. அவன் சொல்றான், நீ எனக்கு மேலே உள்ள ஆள்கிட்ட போய் கேளு அப்படின்றான். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த கதையை ரெண்டு விதமா இந்த டீம் கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஹீரோவோட பொருளாதார பிரச்சனை, ரெண்டாவது ஹீரோ தன்னோட வீட்டுல இருக்கும்போது அவனுக்கு அங்க கேட்கக்கூடிய அந்த மர்ம சத்தம். இது ரெண்டையுமே இதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தை எனக்கு தெரிஞ்சு 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு டிராமா த்ரில்லர், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா செகண்ட் ஹாஃப்ல பாதி மிஸ்ட்ரி டிராமா, கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் கிரைம் த்ரில்லர். இந்த மாதிரி ஒரு 3 ஜானர்ல எடுத்திருக்காங்க. இந்த கதையும் அந்த மாதிரி ஃப்ளோல தான் போகுது. படத்தை பொறுத்தளவு இதுல மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், இதுல ஹீரோவா நடிச்ச அந்த ஆக்டர் தான் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியுமே நல்ல ஒரு ரிச் லுக்ல இருந்தது. அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீக்வன்ஸ் வரும், போலீஸ் ஸ்டேஷன்ல. சோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு நெயில் பிட்டிங் மொமெண்டா இருந்தது அந்த சீன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இந்த கதை ஸ்லோவா போனாலுமே அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த சீக்வன்ஸ் ஓரளவு இந்த இம்பாக்ட கொடுக்குது. அது வர செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு அந்த மிட் போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தாலுமே ரொம்ப லென்தியா ஒரு ½ hour மேல கிளைமேக்ஸ் மட்டுமே ஓடுது. இதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸ். பட் நம்ம சைட்ல இருந்து இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.